அதனால எப்படி சொல்லுங்க வடம். வடம் திரைப்படம். ஸோ டேரக்டர் என்ன சொன்னார் இந்த கதையை? டேரக்டர் தாங்க இப்போ என்கிட்ட கேட்குறேன். தீபாக்கா ஃபீமேல் கேரக்டர் இந்த மாதிரி கூட தீபாக்கா ஃபீமேல் கேரக்டர் தான் பண்ண முடியும், மேல் கேரக்டர் பண்ண முடியும். ஸ்டண்ட்லாம் வந்து நடிக்கும்போது நைட்டில் நிறைய இந்த மாதிரி அடிப்படுற வாய்ப்புகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி அடி தானே படித்தான் பாடலை. ஆனால் உங்களை இன்டர்வியூ பண்ணுன்னு சொன்னோட வந்து டீம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து விமல் சார் வந்து 1 மில்லியன் வியூஸ் கொடுத்துருவாரு, அவர் போய் இன்டர்வியூ பண்ணிடுவான்னு சொல்லி சந்தோஷம் அமைச்சிருக்காங்க. நான் கடை வச்சிருக்கேனா இல்லை பேங்க் நடத்துறேன்னா? நீங்களா அதாவது 1 மில்லியன் எடுத்து கொடுத்து நீங்க தக்குனே, நீங்க ஸ்வாக்னே, நீங்க வந்து ஒரு தம்பி அதெல்லாம் அமையணும்பா. தக்கு குக்குன்னா தலைவர் திமிங்கலம் தான் போட்டு இழுக்கிறதும் கட்டுறதும் சொல்லி அவ்வளோ விஷயம் டைட்டில் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அங்கங்க பார்க்குற டிவி படம் டிவியா ஓடுது. அதுல விமல் வந்து விமலா மாறினாரு, விமல் வந்து மறுபடியும் விமலா மாறி இருக்காரு. என்ன காரணம் இது? விமல் வந்து விமலமானார், விமல் அவ்வளோதான்ப்பா. அடுத்த கேள்வி. ஸோ இறங்கி செல் பண்ணிருக்கீங்க, நைட்டும் பகலும். படம்னா ஸ்டண்டு பாட்டு எல்லாம் இருக்கும். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதுவும் முக்கியமா என்னன்னா, நீங்க நார்மல் கதைக்கும் இந்த மாதிரி நார்மலா தான் பேசுறேன், இப்படிதான் பேசியிருப்போம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. 2 BGM செம்மையா இருக்கும், ஆறா இருக்கும், வேற லெவலா இருக்கும். அதுதானே நான் சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது சொல்லுங்க. இவன் சார் வந்துட்டு அதானே சொல்ல முடியும். ஏப்பா அண்ணனுடைய படங்களை வந்து ஒரு 5 படம் எடுத்துக்கலாம். பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்னு நான் 10 5 இருக்காதானே மேத்து. சரி, புதுசா கண்டுபிடிச்சு நான் ஒரு புதுசா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ப்ரோஆக்டிவ் இணையர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான படக்குழுவோடு தான் இணைஞ்சிருக்கோம். முக்கியமாக விமலோட இணைஞ்சிருக்கோம். ஸோ டைரக்டரும் இருக்காரு, வடம் படக்குழு தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம் 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 தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள்? நாங்களும் நல்லா இருக்கோம். ஓகேண்ணே. ஆனால் உங்களை இன்டர்வியூ பண்ணுன்னு சொன்னோட வந்து டீம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து விமல் சார் வந்து 1 மில்லியன் வியூஸ் கொடுத்துருவாரு, அவர் போய் இன்டர்வியூ பண்ணிடுவான்னு சொல்லி சந்தோஷத்தோடு அமைச்சிருக்காங்க. நான் கடை வச்சிருக்கேனா இல்லை பேங்க் நடத்துறேன்னா? நீங்களா அதாவது 1 மில்லியன் எடுத்து கொடுத்து நீங்க தக்குனே, நீங்க ஸ்வாக்னே, நீங்க வந்து ஒரு தம்பி அதெல்லாம் அமையணும்பா. தக்கு குக்குன்னா அதெல்லாம் அமைஞ்சாதான் உண்டு. கதை திரைக்கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறதே ஓட மாட்டேங்குது. 1 மில்லியன் கொடுங்க அசால்ட்டா கேட்குறேன். பாக்கெட்ல வச்சிருக்கேன், எடுத்து கொடுக்க. நம்ம படம் ட்ரைலரே 1 மில்லியன் கிட்ட போயிடுச்சுங்க. அந்த பயங்கரமா ரீச் இருக்கு. ஸோ அதனால எப்படி சொல்லுங்க வடம். ஸோ வடம் திரைப்படம். இதுக்கே சொல்லிச்சுன்னா இல்லைண்ணே, வடம். ஸோ வந்து ஒரு ரூட்டடான ஸ்டோரி, அதுவும் வந்து படம் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து டைட்டில் கார்டே நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த கயிறு போட்டு இழுக்கிறதும் கட்டுறதும் சொல்லி அவ்வளோ விஷயம் டைட்டில் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அங்கங்க பார்க்குற டிவி படம் டிவியா ஓடுது. இல்லை இல்லை, அது பேனர்ல டைட்டில் கார்டு. ஓ இதை சொல்றியா? ஆமாண்ணே, படம் பார்த்து கதை சொல் அந்த மாதிரி. ஸோ டேரக்டர் என்ன சொன்னார் இந்த கதை? டேரக்டர் தாங்க இப்போ என்கிட்ட கேட்குறேன். சரி, ஏங்க நான் போட்டு கைத்த கட்டினீங்கன்னு டேரக்டர்கிட்ட கேளுப்பா. அவர் தானே கட்டினார், நானா கட்டினேன். ஓகே சரி. கதையோட ஸ்டோரி எப்படி லைன் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ வடம் எல்லாருமே பார்க்கும்போது ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஜல்லிக்கட்டு கதையா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே வந்து இன்னொரு பேர் சொன்னாங்க, இல்லை வந்து இந்த வடம் இது இப்போ மாட்டோட விளையாட்டுல வந்து 3 இது இருக்கு தம்பி. எப்படின்னா மஞ்சு விரட்டுன்னு ஒன்று, மாட்டை அவுத்து விட்டுருவாங்க, அது பாட்டுக்கு ஓடும், ஊரே அது பாட்டுக்கு நிற்கும், கழுத்துல எந்த கயிறு இருக்காது. இன்னொன்று ஜல்லிக்கட்டு தெரியும், நீங்கள் அவனியா வரும் பீலமேட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து வடமஞ்சு விரட்டு தென் மாவட்டத்தில் ஃபேமஸானது. ஒரு மாட்டை கட்டிட்டு 9 வீரர்கள் சேர்ந்து அந்த மாட்டை எடுக்கணும். ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே அந்த மாட்டை அவங்க பிடிக்கணும். அதுக்குள்ளே அந்த மாடு அடங்கலைன்னா மாடு வெற்றி. அதை தாண்டி இந்த மாடு வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல, அந்த மாட்டை வந்து தன்னோட குழந்தையாவே பார்ப்பாங்க, ஒரு தம்பியா, இந்த குடும்பத்தில் ஒருத்தனா, சாமியாக கூட பார்ப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் சார் பண்ணுறாரு. மாடு வளர்க்குறவர், மாடுக்கு ட்ரெயின் பண்ணுறவர், மாடை எப்படிலாம் பிடிக்க வர்றவங்கள அட்டாக் பண்ணணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி, அப்படி ஒரு மாடு பிடி வீரர் கிடையாது, மாடு வளர்க்குறதுல கில்லி. ஆல்ரெடி கில்லி நடிச்ச கில்லி, அதனால கில்லி நான் கண்டுட்டு கொடுத்துடும். ஆமாம் கில்லி, உண்மையிலேயே சார் கில்லியா. அது ரொம்ப புதுசாக இருக்கும், படம் பார்க்க வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒல்லி.
சரி நீங்க போங்க ஏதோ பேசுறீங்க. எங்கே மறக்கடிச்சிட்டீங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு படத்தில் அழகான ஒரு டீம் ஃபார்ம் ஆகி நல்ல கதையாக அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக. ஆனால் உங்ககிட்ட கேட்கணுண்ணே, இப்போ டைட்டில் கார்டு பார்க்கணும், டைட்டில் கார்டில் விமல் அவர்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் விமல் வந்து விமலா மாறினாரு, விமல் வந்து மறுபடியும் விமலா மாறியிருக்காரு. என்ன என்ன காரணம் இது? விமல் வந்து விமலமானார், விமல் அவ்வளோதான்ப்பா. அடுத்த கேள்வி. அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி படத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னா உள்ள நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. முக்கியமாக நிறைய ஸ்டண்ட்டுலாம் பண்ணுறீங்க போல. ஸோ இறங்கி ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க. நைட்டும் பகலும் படம்னா ஸ்டண்டு பாட்டு எல்லாம் இருக்கும். அது மாதிரி தான் இதெல்லாம் இருக்கு. இல்லைனால நைட்டு ஃபுல்லாக வந்து நிறைய உழைச்சிருக்கீங்க நீங்கள். அதுவும் நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தோம். ரீலாக நீங்களே போட்டிருந்தீங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக நிறைய ஸ்டண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுவும் முக்கியமாக என்னன்னா நீங்கள் நார்மல் கதைக்கும் இந்த மாதிரி நார்மலாக தான் பேசுகிறேன், இப்படி தான் பேசியிருக்கோங்க. ஆமாண்ணே, வாய்ஸ் அப்படியா? சரி இல்லைண்ணே, இப்படிதான் வரும் எனக்கு. அப்படியா? இல்லை நல்லா இருக்கு தம்பி. அப்படிங்களா? அதான் இப்போ ஸ்டண்ட்லாம் வந்து நினைக்கும் போது நைட்டில் நிறைய இந்த மாதிரி அடிப்படுற வாய்ப்புகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி அடி தானே படித்தான் பாடலை. ஃபைட்ரு மாஸ்டர் வச்சு சொல்லி பக்காவா பிளான் பண்ணி எடுக்கும்போது எப்படிப்பா அடிப்பட? இல்ல சார், எதிர்ச்சியா வந்து கை கீழே கேட்குறாப்புல. அதான் பாடலன்ட்டேன். அடுத்து இல்லை நீ வா, இப்போ அடுத்த கேள்வி கேட்கு சார். அதே மாதிரி மியூசிக் சொல்லுங்க சார். எனக்கு என்னன்னா வந்து 2 பேருமே சொல்லுங்க. ஸோ கிட்டத்தட்ட இடிமானா வந்து ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் சொல்லணுமா அவர் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு. மியூசிக் அந்த ஒரு கம்பேக் மியூசிக் சொல்லுவோம்ல, அந்த ஒரு கம்பேக் மியூசிக் படம் ரொம்ப அருமையாக டி இமானந்தன் வந்து ரொம்ப அருமையாக அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா, அந்த பாண்டிமணி சாங் வந்து ரொம்ப நல்ல ஒரு, இந்த மாடு வளர்க்கக்கூடிய வீரர்கள், மாடு வளர்க்குறவங்க, இந்த கிராம சைடில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. எல்லா பாட்டுமே அந்த படத்தில் நல்லா இருக்கு. குறிப்பாக ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்ஆர் வந்து இந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு மேலே ஸ்பெஷலாக பண்ணுறாரு பார்த்து. அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவார். மனுஷனுக்கும் ஒன்று தான், மாட்டுக்கும் ஒன்று தான் அவரை பொறுத்தவரை. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ உங்களோட படத்தில் அண்ணன் மியூசிக், டி மனோர் மியூசிக், முக்கியமாக அவருடைய டிஐ ஃபேக்ட்ரியில வந்து இந்த மியூசிக் பண்ணுறதா கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அது எப்படி எவ்வளோ ஸ்பெஷல், எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு? அது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ப்ளசண்டாக இருக்குது மியூசிக் பார்க்கும்போது. ஆஹா, படத்தில் வந்து மியூசிக் வர இருக்காது போல இருக்குது. கண்டிப்பாக நீ எல்லாமே நீ சொல்லிட்டே, இப்போ என்னத்தை நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படியே சொல்லலாம், உள்ள அனுபவம் சொல்லுங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. அதாவது இதில் வந்து 4 சாங் வேறு லெவலாக இருக்கும், 2 பிஜிஎம் செம்மையாக இருக்கும், ஆர்ஆர் வேறு லெவலாக இருக்கும். அதுதானே நான் சொல்லிட்டேன். இவன் சார் வந்துட்டு அதானே சொல்ல முடியும். இது சார் சொன்னா இது என்ன கொடுமையா இருக்கு. ரொம்ப அழகா இசை செம்மையாக இருக்கும். அது இமான் சாரோட கம்பெனி தான் அது. அதுலேயே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டைரக்டரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் தான் சொல்லுங்கள். அதுதான் நானும் சொன்னேன். அந்த சார் இன்னொரு சொல்லலாம், கூட இருக்க சக நடிகர்கள் சொல்லலாம். பாலசரவணன் சொல்லலாம். அப்புறம் பாலசரவணன் இருக்காரு. நன்றி சார் தான் படத்தில் இன்னொரு மெயினான ஒரு முக்கியமான அவர் தான் அந்த படத்தோட முதுகெலும்பு சொல்றீங்களா? முதுகுல நீங்கள் அப்படி ஆமாங்க, உண்மையிலே ஒரு கதை, அந்த அவரோட அந்த கதை வருது இல்ல, அது இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு சாரோட காம்பினேஷன்ல அண்ணன் வந்து கடைக்குட்டியா, முக்கியமான முதுகெலும்பு. அண்ணன் என்ன ஒரு அண்ணன் கடைக்குட்டியா முதுகெலும்பு அவங்க? இது கடைக்குட்டினா கடைக்குட்டி சிங்கமா? எதாவது சொல்ல வர இல்ல, இதுல வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்க கடைக்குட்டி ஒரு பையன் எப்படி இருப்பான், புஷ்டியா? இவர் தான் ஒரே குட்டி, ஒரே பையன். ஆமா, அதனால தலைப்பையன், செம்ம மாசம் தலைப்பையன். இதுக்கு கண்டா நான் அந்த தலைப்பையனா ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒத்த பையன் தலைப்பையன் இருப்பாங்க. அது மாதிரி. அப்புறம் நரேன் சார் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா சார். சரவணசக்தி, மூர்த்தி, இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமாக ஹீரோயின் இருக்காங்க. அதை பற்றி கேட்க மாட்டேன். கண்டிப்பாக அதுதான் சார் என்னோட ஜூனியர். ஹீரோயினை பற்றி கேளுங்க, அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு சார். அதுதான் சார் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் பற்றி கேட்கணும் சார். ஹீரோயின் வந்து என்னோட ஜூனியர் சார், என் கூட ஒன்றா படித்தாங்க. அப்போ அங்கே கேளுப்பா. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க. நானும் அவங்க ஒன்றா ஆக்டிங் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு அவங்க படத்தில் வந்து பெரிய ஹீரோயினாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு அவங்க ஆனால் நாளைக்கு நீ ஆகிட்டு போக போகிறேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு டேரக்டர் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பை மாற்றி கேட்டு ராஜா இல்லை அப்படி எதனா சொல்லி இல்லை எதனா. அதான் சார் அவங்கள பற்றி சொல்லுங்க சார்.
நல்ல கேரக்டர், தேவகிங்கிற ஒரு கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காங்க. சாரோட பேர் சரி, அப்ப நீங்க ஒன்னா படிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு இவருக்கு தெரிஞ்சதோட உனக்கு தான் நல்லா தெரியும். நீ சொல்லுப்பா அந்த பொண்ணு. நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதான். ஆனா நீங்க சொல்லுங்க கூட வந்து இப்ப பாத்தீங்கன்னா சக நடிகர்கள் வந்து நிறைய காமெடி பண்றவங்க இருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு சூரியன் வந்து செம ஒரு பேரா இருந்தாரு. இப்போ வரும் சக நடிகர்களும் உங்களுக்கு பேரா வரும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு இருக்கா உங்க கூட இப்ப நடிகர்? வந்து பாலசரவணன் தம்பி சூப்பர். அவர் இப்போ ஏன்னா நாங்க நிறைய படம் நாங்க நடிச்ச எல்லா படமுமே கொஞ்சம் நல்லா இதாகிட்டு இருக்கு. இப்போ தெய்வ மச்சான் படமே நல்லா இருக்கும். காமெடியில நல்லா எங்க 2 பேரும் காம்பினேஷன் தான். தெய்வ மச்சான் படம் அது சரியான நேரத்துக்கு வரல. ஆனா ஓடிடியில் நல்லா ஹிட்டு. அதுலேயே எங்களோட காம்பினேஷன் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விலங்கு படத்தில் 2 பேருமே சீரியஸ் கேரக்டர் தான். இதில் காமெடியிலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, விலங்குல வந்து சீரியஸாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த படத்துலேயும் 2 பேரும் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சிம்புதேவன் சார் அவரோட படத்துலேயும் 2 பேரும் பண்ணுறோம். அதனால இந்த காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா ஒட்டி வருது. இந்த படத்தில் நட்டியனனோட காம்பினேஷனும் நல்லா இருக்கு. ஏன்னா நட்டியனனும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பண்ணுறோம். அவர் என்னதான் ஒரு சீனியராக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் என்கிட்ட காமிச்சிக்காம ரொம்ப ஒரு இயல்பாக ஒரு தம்பிக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு ஃபைட் சீனுக்கெலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி சொல்லி கொடுத்து எனக்கு இந்த கதைக்கு நான் யோசிச்சிருக்க கதைக்கு இதுன்ட்டு செலக்ட் பண்ணார்ல ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து ஃபைட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணது டைரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் நினச்ச மாதிரியே படமும் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. மார்ச் 6ஆம் தேதி படம் திரைக்கு வர இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி, வணக்கம். கண்டிப்பா இருக்கிறேன் கேள்வி இருக்கிறேன். இது மெயின் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இனி நம்ம பாணிக்கு போயிடும். கேட்டுக்கிட்டு கேளுங்க ஜாலி. ஸோ வந்து சொல்லணும்னா கேமராவோட இருக்கு திருச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சூஸ் பண்ற தலைப்பு உங்க படங்களோட தலைப்பு இருக்கு ரொம்ப நுழைய மாட்டேங்குது. ரொம்ப அழகான தலைப்பா இருக்கு. வடம் வடம், அப்புறம் வாகை சூடவா, அப்புறம் வந்து மாப்பிள சிங்கம், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இப்படி வித்தியாசமான பேர்களா இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி அதுவா கிடைக்குதா இல்ல நீங்களா சொல்லுவீங்களா? இந்த மாதிரி 2 படம் தான் இருக்கு, அதையும் சொல்லுரு. களவாணி, பசங்க. அதெல்லாம் நார்மல்ண்ணே. பசங்க களவாணினா பசங்க நார்மலா பசங்கன்னு வைக்கணும்ல டைட்டில். அந்த டைரக்டர் சொல்ற அந்த பக்கமே வாய்ப்பு தேடிட்டீங்க நடிக்க சொல்றேன். பசங்களாம் நார்மல் தான். போய் அந்த ஆஃபீஸ் சைடு வந்தா விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டா அப்புறம் வாய்ப்பு கிடையாது. அப்புறம் என்ன பசங்க அப்படியே நார்மல் டைட்லாம் அப்படி இல்லை. அசால்ட்டா போச்சு. பசங்க நார்மலா இருக்கும், களவாணி நார்மல். படம்ன்றது புலங்குற வார்த்தையா இருக்காதுல்ல, மனுஷங்களோட புலங்குற வார்த்தையா இருக்காதுல்ல, அந்த மாதிரி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி டேரக்டரோட சாய்ஸா? டேரக்டரோட சாய்ஸ் தான். டேரக்டர் தான் வந்து வடம்னு சூஸ் பண்ணிச்சு. வடம் இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வடம்னா என்னன்னு கேட்குறாங்க. வடம்ங்கிறது அந்த கயிறு, தேர் இழுக்கிற கயிறு, வடமாடு மஞ்சள் அந்த மாட்டை கட்டி இழுக்கிற அந்த கயிறுக்கு பேர் தான் வடம். வடமாடு தான் அந்த தட்டியா இருக்கிற கயிறு தான் வடம். இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபேமிலி ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப சப்ஜெக்ட் அதிகமாக இருக்கும். பசங்களோட நம்ம வந்து புலங்குறோம், டான்ஸ் ஆடுறோம், இல்லை ஃபன் பண்ணுறோம், அடிக்கடி புலங்குறோன்னு இந்த மாதிரி ஊர்லாம் இந்த மாதிரி சென்னை தானே புலங்குறோன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிட்டு புலங்குறோன்னா எங்க ஊர்ல புலங்குறோன்னா வேற வார்த்தை. அப்படியா? அவங்க 2 ஒண்ணா புலங்குறாங்க அப்படின்றது கள்ளத்துறவுக்கு சொல்ற பயன்படுத்துற வார்த்தை. கள்ளக்காதலி அவங்க 2 பார்த்துக்க வாயை. எனக்கு எதனா ஸ்டோரி சொல்லலாம். எனக்கு என்ன இந்த மாதிரி படங்கள் புலங்குறோம் வாழ்வாதாரம்னே வச்சுக்கிட்டு வாழ்வாதாரம் இதை வச்சு பேசுவாங்க. அப்புறம் சில பேர் இந்த கடந்து போகணும் என்ன வாழ்வாதாரம், கடந்து போகணும், புலங்கணும், ஏன் நீ சிரிக்கணும், அடுத்த கேள்விக்கு போகணும். தீபிகா நம்ம தீபாக்கா பத்தி தீபாக்காவுக்கும் தீபிகா படுகோனைக்கு ஃபீமேல் கேரக்டர் இந்த மாதிரி குடும்பங்கள்ல இப்போ இந்த மாதிரி நிறைய தீபாக்கா ஃபீமேல் கேரக்டர் தான் பண்ண முடியும், மேல் கேரக்டர் பண்ண முடியும். இல்ல இந்த மாதிரி வந்து கேரக்டர்ல இவங்க நடிக்கும் போது இப்போ இவங்க எல்லாம் ரொம்ப நீங்க சூஸ் பண்ணி போடுறாங்க. நல்லா காமெடி செட் ஆகும். அண்ணனோட ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க அவ்வளவா கன்வே பண்ணிடுவாங்கப்பா. சின்ன ஒரு தரம் இந்த படத்துல அவங்க நிறைய டயலாக்லாம் கிடையாது. இவர் சார் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவார். அப்போது அவர் ஆராத்தி எடுத்துட்டு அந்த ஆராத்தியை ஊற்றணும், எந்த டயலாக் கிடையாது. அதில் ஒரு சின்ன அந்த 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 ஆராயத்தை ஊற்றிட்டு அப்படி எந்திரிச்சு ஒரு சின்ன ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவ்வளோ வழியாக இருக்கும் அந்த ஃப்ரேமில். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க.
ஒரு ஆடுகளம் நாராயணன் இந்துமதி மேடம்லாம் ஒரிஜினல் அப்படியே அம்மா அப்பா original அப்பா, அப்பா. அந்த மாதிரி தான் ஒரிஜினல் அம்மா அப்பாவா இருக்கும். அவங்க படுற கோபம், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இருக்கும். ஒரிஜினலா இல்ல சினிமா அம்மா அப்பா மாதிரி தான் அதுல ஒரிஜினலா இருந்தது. கரெக்டா சொல்லணும். லைவா இருக்குன்னு சொன்னேன். யதார்த்தமா இருக்கும். சினிமாவுல ஒரிஜினலா லைவா இருந்தது. ஆமா, சினிமாவுல ஒரிஜினல் அப்பா அம்மா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி. ஆனா ஆனா முடிச்சிடலாம். நீங்க தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. லாஸ்ட் இயர் மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 படங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ தொடர்ந்து கதைகள் என்ன சொல்லுவாங்க கண்ணு வைக்கிறேன். இல்ல கண்ணு வைக்கிறேன். பெருமையா இருக்கு. எப்படி ஒரு மனுஷன் 1 இயர்ல 3-4 படம் பண்றாரு, ரிலீஸ் பண்றாரு. 1 இயர்ல 5-6 படம் எல்லாம் பண்றாங்க. இல்ல அதெல்லாம் ரொம்ப வியந்து பாக்குற மாதிரி இருக்குண்ணே. ஸோ எவ்வளவு பிஸியா இருக்கீங்க? 3 வருஷம் படம் இல்லாம சும்மா உட்காந்து அப்பெல்லாம் ஏந்தியா என்ன சொல்ல போற பதில்? சரி, கடைசியா ஒரு ரவுண்டு, ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மாதிரி. என்ன அப்படின்னா வந்து அண்ணனுடைய படங்களை வந்து ஒரு 5 படம் எடுத்துக்கலாம். பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்னு மாதிரி என்னன்னா 5 பாக்ஸ் 1 2 3 4 5 இருக்கும். அதுல முதல் பாக்ஸ்ல எந்த படத்தை வைப்பீங்க, 2வது பாக்ஸ்ல எந்த படத்தை வைப்பீங்க, 5வது பாக்ஸ்ல எந்த படம் வைப்பீங்க அப்படின்றத சாரோட நீங்க அப்படியே கேட்டு சொல்லுங்க. உங்க படங்கள் அது ஏன்டியா? இல்ல சார் அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு 10 5 இருக்காதானே மேட்ரு. அது வேற. அப்ப 5 1 2 இந்த 10க்குள்ள அடங்குங்க. இந்த படத்தை எத்தனாவதுல வைப்பீங்க? 6வதுல வைங்க, இது 2ல வைங்க, இது 9ல வைங்க. இதை வந்து அப்படியே கொஞ்சம் சின்னதாக்கி 5க்குள்ள வச்சுருக்கோம். ஆமா 5. என்னமோ புதுசா நீயே கண்டுபிடிச்ச மாதிரி. சரி, புதுசா கண்டுபிடிச்சு ஒரு புதுசா இது வேணாம் வேற பார்த்து பண்ணி விடுறா. வீட்டுல கலாச்சிராங்க. ஓகே. ஆனா விலங்கு எந்த படத்துல இருக்கு, எந்த பாக்ஸ்ல வைக்கலாம்? விலங்கு வெப் சீரிஸ 5 படத்தையும் சொல்லிரு ஒட்டுக்கா. அப்பதான் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாதான் நீ இப்ப விலங்கு வந்து எந்த பாக்ஸ்ல வைப்பீங்க? 1ல இருந்து 5 உள்ள 3. சூப்பர் மேன். போகும் இடம் வெகு தூரம் இல்லை 4 வைக்கிறீங்களா? 3 4. ஓகே, சூப்பர் மேன். மஞ்சப்பை 2. ஓகே. எத்தனை? 5. 5. சூப்பர். வாகை சுடுவா 1. எப்படி அமைஞ்சு நீ எப்படியும் 1க்கு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால 1 எம்டியா வச்சிருக்கேன். நீ இப்படின்னா நான் எப்படி கூட கலவாணி இது 2 கடைசியா தான் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால 1 எம்டியாவே வச்சிருக்கேன். சூப்பர்ண்ணே. ஆனா இந்த ராவான கேங்ஸ்டர் படம் எப்போ பண்ண போறீங்க? வரும்போது பண்ணுவோம். இல்ல இப்போ நிறைய இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் நிறைய சொல்றாங்க. நிறைய டிஃப்ரெண்டான ஆர்ட் ஃபிலிம் மாதிரியும் சில கதைகளும் உங்ககிட்ட சொல்றதை பார்க்கணும். கமர்ஷியலான கதைகளும் சொல்றாங்க. நீங்க ஒரு ராவான இந்த சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு படம் எப்போ பண்ணுவீங்கன்னு சொல்லி ஊர்ல இருக்கவங்களும் சரி, சென்னையில இருக்கவங்களும் சரி, எல்லாம் நீ கேட்குற அதோட விடு. நான் கேட்குறேன், எப்போ நான் பண்ணுவீங்க? வரும்போது அமையும் போது சிறப்பாக பண்ணித்தரேன். அப்போ பண்ணுவீங்க? நல்லா பண்ணித்தரேன் விடு. சரி சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். கடைசியா அண்ணனை வந்து டைட்டில் கார்டில் போடும்போது நிறைய பேர் இப்போ அவருக்கு சோஷியல் மீடியாலும் சரி, சிலர் வந்து அவங்களா வச்சுப்பாங்க. சில பேரை சிலருக்கு வந்து ஃபேன்ஸாக கொடுத்துருவாங்க, இவருக்கு இந்த பேர் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ மக்கள் செல்வம் மாதிரி சில பேரை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அண்ணனுக்கும் சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்காங்க. அது எதனா பார்த்தீங்களா? இல்லை உள்ள டைட்டில் எதாவது பார்த்தீங்களா? அவருக்கும் அது இஷ்டம். கேலக்ஸி ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ரொம்ப அது நல்ல விஷயம். அவர் எல்லாரும் போட வேணாம், அதெல்லாம் போட வேணான்ட்டார். அவர் வந்து தலைப்பாக ஒன்று வச்சா கூட அவர் அது விரும்ப மாட்டாங்கல்ல. அவர் ஒரு நல்ல நடிகராக மட்டுமே விரும்ப ஆசைப்படுறாரு. வேற எதுவுமே சொன்னா கூட எல்லாம் வேணாங்க. இப்போ வந்து இந்த படத்துல நான் சில நேரம் சொல்லுவேன், நம்ம பார்த்தோம்ல கஷ்டப்பட்டாருன்னா விடுங்க, அது என் வேலைங்கிற அப்படி யோசிக்கிற ஒருத்தர் வந்து நம்மளே தாழ்மையாவே இருக்காரு. இல்லைங்க, அது வந்து அவரோட அந்த அன்பான பெருந்தன்மையா இருக்காரு. தாழ்மை தான், தாழ்மை பெருந்தன்மையா, தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. பெருந்தன்மையா இருக்காருன்னு சொல்றதுக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை, தாழ்வு மனம் இல்லை. நானா தான் இருக்கேன். அவர் அதை ரொம்ப விரும்புறாரு. ஒரு நல்லவர்கள் நமக்கு எடுக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். ஏன்னா அதை வந்து இப்படி மனிதர்கள் இருக்கிறது ரொம்ப அரியுது. ஒருத்தர் சில இந்த அரைப்படம் நடிச்சுட்டா அவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளவுக்கும் இப்படி பேசலாம், ஜாலியாக உங்களோட பேசுகிறானே ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் உங்களோட அப்படி ஜாலியாக வேற ஒருத்தர் அப்படியே சீன் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது. அவர் தான் நடிக்கவும் நடிச்சாரு. மார்ச் 6ஆம் தேதி உன் ஃப்ரெண்டை பற்றி எதுவும் சொன்னால் சொல்லிக்க. நல்ல ஆர்டிஸ்ட் இல்லை, அது கேமரா பண்ணிட்டு பின்னாடி போய் பேசிட்டு பேசிட்டு இருந்தேன். அதான். ஆனால் ஃபைனலாக வந்து சூரிய அவர்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, விட்ற மாட்டாரு, எல்லாம் போயிட்டாரு. அவரை வச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு விஷயம் சொன்னார் நம்ம வச்சு. சூரிய ஆக்டரா மாறிட்டாரு, இப்பதான் ஆக்டர் ஹீரோவா மாறிட்டாரு. அதான் சொல்லுவாரு, ஆக்டரா மாதிரி ஹீரோவா மாதிரி டிரெக்டர் ஆகும்னு சொல்லி நடுவில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட ஒரு நல்ல கதை நிறைய சொல்லியிருக்காரு. கதையெல்லாம் வச்சிருக்காரு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட அவர் சொல்லியே ஒரு பல வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏன்னா வாய்ப்பு இருக்கா அவர் டைரக்ட் பண்ணி நீங்க நடிச்சு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருமா? அது காலம் தான் தீர்மானிக்கும். அதெல்லாம் தெரியும். வேற எதுவும் வேற ஒன்றும். சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து நாங்க வந்து எல்லாரும் மார்ச் 6ஆம் தேதி பார்த்து கொண்டாட போறோம். ஸோ அந்த அடுத்தடுத்த படங்கள் பண்ணோம் சார். நீங்களும் சரி தமிழ் சினிமா இன்னும் நல்ல நல்ல படைப்புகளை தரணும்னு சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.